சரி சார், நீங்களும் நிறைய புகார்களை கொடுத்துருக்கிறீங்க, கோர்ட்ல கூட கேஸும் கூட போட்டிருக்கிறீங்க, இந்த லஞ்சம் எடுத்துறேன் பெட்டிஷன் கொடுத்துருக்கிறீங்க, கொஞ்சம் நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லிட்டு. சார் அதுக்கெல்லாம் என்ன பதில் வரும்ட்டு எனக்கும் தெரியும், ஏன்னா நானும் நிறைய கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன், கேஸ் எல்லாம் போட்டிருக்கேன். ஆனா இந்த வேகம் இருக்குல்ல சார், அடுத்தடுத்து ஒரு முன்னாள் அமைச்சர், ஒரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வீட்டுல இந்த சோதனை, இந்த ரெய்ட் நடந்த காலகட்டத்தில் நடக்கிறது அப்படிங்கிறத எங்களால் நிஜமாலும் பிரிச்செல்லாம் பார்க்க முடியல. ஏதோ ஒன்றை திசை திருப்புவதற்காக இது நடத்தப்பட்டிருக்கலாம், வேக வேகமாக அனுமதி கொடுத்து ஒப்புதல் கொடுத்து எஃப்ஐஆர் போட்டு பண்ணுங்கன்னு சொல்லி என்னமோன்னு நடந்திருக்குது அப்படிங்கிற ஒரு யூகத்துக்கு வரலாம் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். அது எதுவும் தப்பா இருக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குதுன்னா சொல்லுங்க, இல்ல என்ன சொல்றீங்க? இல்ல நம்ம பிரதர் பதிவாளர்கிட்ட நீங்க கேட்டீங்க, சத்தியம் தொலைக்காட்சிக்கு வணக்கம், அருமையா கேட்டீங்க. இப்ப சாங்ஷன், கவர்னர் சாங்ஷன் எல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நீங்க சொன்னதான் கரெக்ட். தட் இஸ் நேரா பிடிச்சி உள்ள போடணும்னு மனசு வச்சா டிவிஎஸ்சி பிடிச்சி உள்ள போடலாம், இன்னும் அதுக்காக போய் அலைய வேண்டிய காலங்கள்லாம் போயிடுச்சு. சரியா? நான் சரியா சார் நான் சொன்னது? கரெக்ட் தான் சார், கரெக்ட் தான். அதனால அது முடிஞ்சது. நம்ம என்னுடைய நண்பர் அருமைக்குரிய சகோதரர் தனியரசு சொன்ன மாதிரி லல்லு பிரசாத் யாதவ் ஆரம்பிச்சு, அப்புறமா அது டெல்லி முன்னாள் சிஎம் கெஜ்ரிவால், சிபு சோரன், இப்படி அடுக்கிட்டே போலாம். இந்த ஈடி எதுக்காக இருக்கு அப்படின்னு சொன்னா, ஈடி அடுத்தவனை காயப்படுத்துறதுக்கும் ரைடு விடுறதுக்கும் அந்த லிஸ்ட் எடுத்து ரெடி பண்றதுக்கும், யார் யார் ஆகாதவங்களோ அவங்க மேல. நான் ஒரே ஒரு கொஸ்டின் கேக்குறேன், இந்த ஈடிக்கு பிஜேபியில இருந்து ஒருத்தர் கூட கிடைக்க மாட்டாங்களா? நாடு பூரா இந்த என்போர்ஸ்மெண்ட்டுக்கு, இவங்களுக்கு, இந்த அமைப்புக்கு யாராவது ஒரு பிஜேபி காரர் மேல கூட யாரும் பணக்காரர் இல்ல, வசதியானவர் இல்ல, கொள்ளடிக்கல, எதுவுமே தெரியாத ஒரு அரசியல்வாதி மேல கூட ஈடி பாயாதா? ஈடி போகாதாங்க? சோ திஸ் பார்ஷியாலிட்டி நீங்க அனுபவபூர்வமா நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. நீங்க அதுல எந்த வித மாற்று கருத்துமே கிடையாது. இப்போ டாஸ்மாக் எம்டி கூட்டு போய் என்கொயரி போயிட்டு இருக்கு ஒரு பக்கம். சோ இது நான் ஓப்பனா சொல்றேன், அவர் என்ன பதிவாரன் சார் நினைக்கிறாரு எனக்கு தெரியாது. திராவிட முன்னேற்ற கழகம் நான் இந்த முதலமைச்சரை பாராட்டுறேன், போற்றுறேன், பல விஷயத்துல திராவிட அரசு வேணும்ன்றலாம் கரெக்ட். ஆனா நான் தெரியாம கேட்கிறேன் சார், இந்த டாஸ்மாக் ஊழல் இந்த பாலாஜி மேல கொண்டு வரப்பட்டது திமுக எதிர்கட்சியா இருந்த பொழுது சொன்னது. அது இன்னைக்கு நீ அமைச்சரா இருக்கியா இல்ல ஜெயிலுக்கு போறியா? நாங்க உன்னை பெயில்ல விட்டதே தப்பு, பெயில் அலவுட், இட் இஸ் டோட்டலி ராங், நாங்க ரொம்ப ஃபீல் பண்றோம்னு சொல்லி உச்சநீதிமன்றம் கண்டிச்ச பின்னாடி ஒரு ரூட்டுக்கு வருது. அது நான் கேக்குறேன், 4 வருஷம் ஆச்சு, மாண்புமிகு முதலமைச்சர் மக்கள் முன்னால மிக தெளிவா சொன்னார். அவர் மேல ஒரு தனிப்பட்ட மரியாதையும் அன்பு நான் வச்சிருக்கேன். ஆனா என்ன சொன்னார்? 3/4 மணி நேரம் பேசினார். இந்த கொடநாடு கொலை வழக்கெல்லாம் வெளியில கொண்டு வந்துருவோம், எல்லாத்தையும் மக்கள்கிட்ட சொல்லுவோம்னு சொல்லி. ஆல்ரெடி ஒரு 10 மாசம் தான் இருக்கு, 12 மாசம் கூட இல்லைங்க, ஒரு 10 மாசம் 9 மாசம் எலெக்ஷன் காலண்டர் ஆஃப் ஈவென்ட் ஸ்டார்ட் ஆயிடும். அப்ப எங்க இருந்து இவங்களை பிடிச்சி கொடநாடு கொலையாளிகளை கொள்ளையை எங்க இருந்து கொண்டு வர்றது? அப்ப இது மாதிரி அதுக்கு ஒரு அமைப்பை தனியா போட்டு இப்போ சிபிசிஐடி போயிடுச்சு. முதல்ல டாக்டர் சுதாகர் ஒரு ஐபிஎஸ் விசாரிச்சாரு, எவ்வளவு காலம் டிலே ஆகுது. இன்னொன்னு நீங்க சிரிச்சுக்கிட்டே சொன்னீங்க, படியேற நமக்கு தான் கஷ்டம் என்னன்னு தெரியும், டிவிஎஸ்சிக்கும் கோர்ட்டுக்கும். யாரும் ஒருத்தர் கூட அரெஸ்ட் ஆக மாட்டாங்களா சார்? டிவிஎஸ்சில இருந்து ஒருத்தர் கூட அரெஸ்ட் பண்ண மாட்டாங்களா? அந்த டிவிஎஸ்சில இவங்க எல்லாமே உத்தம புத்திரர்களா? எல்லாருக்குமே ரைடு போயிருக்குல்ல டிவிஎஸ்சி. டிவிஎஸ்சி என்ன பண்ணுது உங்களுக்கு தெரியும் அரவிந்த், என்ன விட. போன எலெக்ஷனுக்கு என்ன ஃபைல் பண்ணாங்கன்னு பாக்குது, இந்த எலெக்ஷனுக்கு என்ன ஃபைல் பண்ணாங்கன்னு பாக்குது. இந்த 2 கம்பாரிசத்தையும் பார்த்து அதுலயே ஏகப்பட்டது மாற்றாங்க. இவ்வளவு இல்லைங்க, 90%, 80%, 70% வித் ரெக்கார்டு the filed before the election ஆர்ஓ முன்னாடி பண்ணது. அது ஒண்ணே போதுமே, எவ்வளவு பேரை தூக்கி இருக்கலாமே. ஆனா டிவிஎஸ்சி செய்ய மாட்டேன். ஏன்? அதுதான் எனக்கு புரியாத ஆச்சரியமா இருக்கு. ஸ்மார்ட் சிட்டின்னு 1000 கோடி ஊழல் விட மாட்டேன்னாரு முதல்வர். திருப்புகழ்னு ஒருத்தர் தலைமையில இந்த கமிட்டியை போட்டார். அதுல ஊழல் நடந்திருக்குன்னு ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க. ஊழலை செய்தவர் உத்தமர் போல கண்ணீர் வடிக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. இதுதான் ஊழல் ஆட்சி, இப்படி ஆட்சி, இவங்கதான் ஊழல் பண்றாங்க, இத்தனை 1000 கோடிங்கிறாரு. டாஸ்மாக ஆரம்பிச்சு வச்சதே இவர் தான். அவருக்கு ஒரு குறை சொல்ற அளவுக்கு ஏன் இந்த டிவிஎஸ்சி தமிழ்நாடு அரசும் ஏன் வேடிக்கை பாக்குறாங்க? கிட்டத்தட்ட 4 வருஷம் முடிஞ்சிருச்சு. 4800 கோடிய திமுகவுடைய அன்பு சகோதரர் டெல்லி உச்ச நீதிமன்றம் வரைக்கும் கொண்டு போனார். 4500 கோடி நானே இதுல நிச்சயமா நல்ல தீர்ப்பு வரும்னு சொன்னேன். கடைசியில உச்ச நீதிமன்றம் ஆரம்பத்தில இருந்து போறதா, நடுவுல இருந்து போறதா, கடைசியில இருந்து போறதா ஆரம்பிச்சு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க
ஆக தட் ஹைகோர்ட் ஆல் த பவர், நீங்களே முடிவு பண்ணுங்க டிவிஎஸ் இல்லைன்னு சொன்னிச்சு. ஓகே ஓகே அதையும் தூக்கி உடப்புல போட்டாச்சு சார். நான் என்ன சொல்றேன், ஒரு டிஃபரன்ஸ் உங்க தலைப்புல அவர் சொன்ன டிஃபரன்ஸ் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, இடி இந்த வேலையை தான் பாக்குது. நாடு பூரா எதிர்கட்சிக்காரன வாழ விடாம ரைடு விட்டு கேஸ போட்டு ஜெயிலுக்கு அனுப்புது. இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் அது என்ன ஒரு வருஷம் பிக்ஸ் பண்ணிடுறீங்க, இடியில அரெஸ்ட் பண்ணா நீங்க மணி லாண்டரிங்ல எடுக்கணும், புரிய மாட்டேங்குது எங்களுக்கு. அப்படி ஒரு வருஷம் எங்க இருக்கு எனக்கு காமிங்கன்னு சொல்லி கேக்குது. இந்த அளவுக்கு இடி பூந்து பாயுது. ஏன் டிவிஎஸ்சி இதை பண்றது இல்ல, இதை ஏன் வேகமா செயல்படுத்துறது இல்ல? இதெல்லாம் மக்கள் மன்றத்துல நாளைக்கு பதில் சொல்லி ஆகணும் சார். ஓகே சார், சொல்லுங்க பாப்போம், நடக்குதா இல்லையா? ஓகே 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 பேசலாம் சார்.